அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நாமளே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ல வந்து கொடுத்துருக்கேன். அதுவும் ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்ஷன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு இன்சூரன்ஸ் பர்பஸுக்காக தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. இது என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரங்க தான் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஸ்டாக் கேஷ்ல வந்து பை பண்ணிட்டு, ஸோ இதுல வந்து புட் ஆப்ஷன் வந்து வாங்கி வச்சுக்கிட்டா, ஸோ மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிறப்போ புட் ஆப்ஷன் ஏறுனுச்சுன்னா ஸோ அந்த லாஸை வந்து ஈக்குவல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை ஏன் நாம வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், ஒரு ரீட்டைல் பீப்புள் வந்து ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இதை எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தான் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ F&Oலாம் இப்போ சர்க்குலர்ல இதுக்கு முன்னாடி வந்து செபி வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய லாஸ் பண்றாங்க அப்படின்னு. F&O பண்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ லாசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடந்து தான் வர மாதிரி இருக்கு. ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பிரின்சிபல் அமௌண்ட்லேயே ஒரு 20% 30% கூட ஒரு மந்த் எண்டெல்லாம் லாஸ்ல முடிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த லாசஸை வந்து ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா நம்ம கவர் பண்ண முடியுமா? அதாவது பார்த்தீங்கன்னா லாசஸை வந்து கொஞ்சம் ஈக்குவல் பண்ண முடியுமா? ஏன் பணக்காரங்க மட்டும்தான் அதை பண்ணணுமா? ஏன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வச்சு ட்ரேட் பண்றவங்க இதை வந்து ட்ரை பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சது. ஸோ அந்த ஐடியாவை தான் நான் ஷேர் பண்ணிக்க போறேன் உங்ககிட்ட. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒரு 300 ரூபா ப்ரீமியம் பிரைஸ் இல்லை 400 ரூபா ப்ரீமியம் பிரைஸ் வந்து ஏறும். ஏதாவது கால் ஆப்ஷன்லையும் சரி புட் ஆப்ஷன்லையும் சரி 400 500 ரூபாய் நிஃப்டியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது எங்க இருந்து வருது அப்படின்னு அந்த சார்ட்டை போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கும். 5 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கும். ஆனா நம்ம தோணும், ஐயோ 5 ரூபாய் இருக்கிறப்ப வாங்கி வச்சிருக்கலாமே, அது இப்போ வந்து 500 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு தோணும். ஆனா இன்ட்ராடே பண்றவங்க கண்டிப்பா வாங்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. என்னதான் நமக்கு ஐடியா இருந்தாலும் நம்ம அன்னைக்கு வாங்கி செல் பண்ண தான் பார்ப்போமே தவிர கொஞ்சம் முன்னாடி வச்சு ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்க மாட்டோம். அப்படியே ஹோல்டு பண்ணா கூட அந்த 5 ரூபாங்கிறது ஒரு 20 ரூபாய் வந்தோடனே நம்ம செல் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். இது ஏன் 500 ரூபாய் போகிற வரைக்கும் ஏன் நம்மளால விட முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த 5 ரூபாயில வாங்குறோம் பாத்தீங்களா, 5 ரூபாயில வாங்கி 20 ரூபாய்க்கு நம்ம விடுறப்ப நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்ல 20% 30% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம அது பண்றோம். அதனால பயத்துல வந்து வெளியே வந்துடும். ஆனா இதே வந்து ஒரு இன்சூரன்ஸ் பர்பஸா வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 1 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருக்குன்னா அதுல வந்து ஒரு 2% மாசத்துக்கு வந்து அதுக்காக ஒதுக்கீடு பண்ணிருங்க. இப்போ 1 லட்சம் ரூபாய் நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் உங்க பணத்துக்கு அதாவது என்னோட பணத்துக்கு நான் வந்து ஒரு 2000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்சூரன்ஸ்னா என்னங்க, இப்போ இன்சூரன்ஸ்னா ஆக்சிடென்ட் நடக்கல அப்படின்னா அந்த பணம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இது. லாபம் வரல அப்படின்னா அந்த 2000 வந்து நம்மளை விட்டு போயிடும். ஸோ 2%ங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நிறைய நம்ம லாசஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி நினைச்சிட்டு ஒரு 2% மட்டும் நாம வந்து ஒரு ஹோல்டிங் மாதிரி பண்ண பழகிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பஜாஜ் ஆட்டோ எடுத்துக்கலாம். ஸோ பஜாஜ் ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து ஸோ நல்லா ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 10,000ல இருந்து ஒரு 12,000 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு. ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10,000ல இருந்து 12,000 வருங்கிறத யார் கணிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பா கணிச்சிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கண்டிப்பா வந்து அதுல கம்மியான பிரீமியம் பிரைஸ்ல போயிட்டு அதை ட்ரேட் பண்ணி, அதாவது அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி வச்சிருப்பாங்க. 12,000 வர வரைக்கும் விட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் வந்து கிடைக்கும். ஸோ இது ஏன் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க லாசஸ் வந்து இன்ட்ராடேல வந்து ஏதாவது லாஸ் ஆனா கூட இதை அவங்கள காப்பாற்றி விட்டுரும். ஸோ இதே தான் நாமளும் பண்ண போறோம். ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸை நல்லா அனலைஸ் பண்ணிருங்க. மாசத்துக்கு 2 ஸ்டாக்ஸ் இல்லைன்னா இண்டெக்ஸ் எதுனாலும் சரி ஒரு நல்ல ஹை கொடுக்க போகுது, இல்லைன்னா நல்ல ஒரு லோ, ஏதாவது ஒரு நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு மேல வரப்போகுது, நல்லா வரப்போகுது அப்படின்னா 185 ஸ்டாக்ஸ் வந்து என்எஸ்சில இருக்கு. ஸோ அதனால ஏதாவது 2 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி நல்ல ஒரு டார்கெட் வந்து வைங்க. இப்போ உதாரணத்துக்கு பஜாஜ் ஆட்டோ கீழே தான் இறங்கி இருக்கு. இப்ப நல்ல ரேலி ஆன மார்க்கெட் கண்டிப்பா சப்போர்ட் எடுத்துட்டு மேல வரும். அப்படி மேல வர்றப்ப 13,600 இல்ல 14,000 வருதுன்னே வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து பை சைடு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 14,000ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இதை எப்படி நான் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பஜாஜ் ஆட்டோ ஆப்ஷன் செயின் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுல வந்து 14,000 லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு வந்து இப்போதைக்கு வந்து ட்ரேடு நடந்துட்டு இருக்கு அக்டோபர் மந்த். ஸோ நான் என்ன பண்றேன், அக்டோபர் மந்த்துக்குள்ளார அந்த 14,000 ரூபாய் வந்துடும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுட்டேன்.
ஸோ அப்படி பண்றப்ப வெறும் 7,000 ரூபாய் இல்ல 11 ரூபாய், லாஸ்ட் 14,400 இல்ல 14,200, ஒரு 7,000 ரூபாய்ங்கிறது இதுல எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 566 ரூபாய், இல்ல ஒரு 11 ரூபாய் பிரீமியம் பிரைஸ் எடுத்தோம்னா 1000 ரூபாய். ஸோ ஒரு ஸ்டாக் நான் சூஸ் பண்ணிட்டேன், ஒரு 1000 ரூபாய் மட்டும் கால் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா, ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி நம்ம வந்து எடுத்து பை பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு லாட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னா 2% சொல்லியிருக்கேன். ஸோ மாசத்துக்கு ஒரு ஸ்டாக் ஒரு இண்டெக்ஸ் இல்லை மொத்தமாகவே 2 ட்ரேடு தான் எடுத்துக்கணும். எடுத்து ஓரமா வச்சிருங்க. அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. அந்த பணம் வந்தாலும் வரட்டும், வரலனாலும் போகட்டும், அதை பத்தி எந்த ஒரு மைண்டும், அதாவது நடுவில் போயிட்டு கட் பண்றது. இப்ப 7,000 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணிடுறோம், இப்ப திடீர்னு ஒரு 20 ரூபாய்க்கு வருது, டக்குன்னு போயிட்டு கட் பண்ணிடக்கூடாது. இது முழுக்க நம்ம பணம் கிடையாது, இது வந்தாலும் வரட்டும் வரலனாலும் போகட்டும் சொல்லிட்டு ஒரு ஓரமா எடுத்து வச்சிருங்க. இதை தான் பாத்தீங்கன்னா பணக்காரங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கால் ஆப்ஷன் எடுத்து ஓரமா வச்சுட்டு, ஸோ கண்டிப்பா இது போகுமா 14,000க்கு போகுமா அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணியாச்சு. ஒருவேளை 14,000 ரூபாய்க்கு வந்துடுச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப இருக்கிற மார்க்கெட் ரேட் 11,800. சப்போஸ் அது 14,000 ரூபாய்க்கு வந்தது அப்படின்னா 326, கிட்டத்தட்ட 7 ரூபாயில இருந்து ஒரு 300 மடங்கு, 300 மேல வந்துடும். 300 எவ்வளவு வரும்? இப்போ 300 × 600 நினைக்கிறேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ரூபாய் ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட்டை பத்தி எல்லாம் நினைக்க வேணாம். நம்ம ஏதாவது ஒரு 2 ஸ்டாக் எடுத்து இந்த மாதிரி பை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நமக்கே தெரியாம மார்க்கெட் நல்ல ஒரு growth கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரீமியம் பிரைஸ் நல்ல ஒரு growth கொடுத்துரும். அதை கடைசி வரைக்கும் நம்ம கட் பண்ணாம வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் செட்ல தான் இருக்கு. நம்ம டக்குன்னு ஒரு 7,000 8,000 லாபம் வந்தோடனே போயிட்டு கட் பண்றது, ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம, இது நம்ம அமௌண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓரமா வச்சிருங்க. இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ஆக போகுது அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுல நம்ம திறமை எந்த இடத்துல காட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம், அதாவது பாத்தீங்கன்னா உடனே இன்னும் கொடுத்துறாரு. இப்போ மாசத்துக்கு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த அக்டோபர் மந்த்ல ஸ்டார்டிங்ல ஏதாவது ஒரு 2 ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு, ஸோ அதோட அவுட் ஆஃப் த மணியை தான் நம்ம வாங்கி வைக்க போறோம். இல்லையா நடுவில் ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக்கை வாங்குவீங்க, இல்ல ஒரு 10 நாள் கழிச்சு இன்னும் ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் நல்லா அனலைஸ் பண்ணி இறங்க போதா ஏற போதான்னு பார்த்துட்டு ஒரு 2 ஸ்டாக்ஸை மட்டும் ஒரு 2% மட்டும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில மார்க்கெட் நமக்கு ஏத்த மாதிரி மாறுனுச்சு, நல்ல ஒரு லோவோ ஹையோ கொடுத்துச்சு அப்படின்னா, நம்ம இன்ட்ராடேல பண்ற லாசஸும் சரி, ஸ்விங் ட்ரேடிங்ல பண்ற லாசஸும் சரி, கண்டிப்பா நமக்கு இது எடுத்து கொடுத்துரும். இது 2,000 ரூபாய் போட்டுட்டு ஐயோ 2,000 ரூபாய் போச்சு, 2,000 ரூபாய் கிடைக்காது அப்படின்னாலாம் நம்ம நினைக்க கூடாது. நம்பிக்கை தான். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் பண்றோம், நம்ம ப்ரெடிக்ஷன் மேல நமக்கு எப்பவுமே நம்பிக்கை இருக்கணும். அது இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸுக்கு இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 1 ரூபாய் பிரீமியம் பிரைஸை வாங்கி 150 ரூபாய் வரைக்கும் கொண்டு போய் கட் பண்றாங்க. அதுல என்ன, ஆனா நாம என்ன நினைப்போம்னா, அந்த 1 ரூபாய் பிரீமியம் பிரைஸ் 150 ரூபாய்க்கு வராதுன்னு நினைப்போம். ஆனா அதை நினைக்கணும். நம்ம வாங்கி வச்சிருக்கிற பிரீமியம் பிரைஸ் கண்டிப்பா டார்கெட்டை அச்சீவ் பண்ணும், இந்த மந்த் எண்டுக்குள்ளார பாத்தீங்கன்னா கண்டிப்பா மேல வரும் அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி வாங்கி வைக்க பழகிக்கிட்டா, ஸோ இது பாத்தீங்கன்னா நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ஒரு இன்சூரன்ஸா நமக்கு மாறிக்கிட்டே வரும். இதை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. இல்ல உங்களால பாத்தீங்கன்னா 1 லட்சம் 2% என்னால முடியாதுங்க, 2% தான். அதே சப்போஸ் நான் போறது நடக்கல அப்படிங்கிற ஏதாவது ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா 1% ஏதாவது ஒரு ஸ்டாக்கு இல்லைன்னா ஒரு 2 இது 500 ரூபாயில ஒரு 2 இண்டெக்ஸ் அந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த மணில போயிட்டு வாங்கி வைங்க. உடனே இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாலாம் யோசிக்காதீங்க. கால் ஆப்ஷனையும் வாங்கி புட் ஆப்ஷனையும் வாங்கி வச்சுக்கலாம், ஏதாவது ஒன்று மேலே வரும், அதுவும் நல்ல விஷயம்தான். ஆனால் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஃபாலோ பண்றது நல்லதுதான். ஒரு ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தெரியாம மார்க்கெட் நமக்கு சாதகமா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்ல புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம அமௌண்ட்டுக்கு நாமளே பாத்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம என்னோட வீடியோ பாத்தீங்கன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கறத பத்தி நீங்க கமெண்ட்ல வந்து டைப் பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.